ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாணி குருஜி சேனல். நீங்கள் நம்மளை அதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ் அனிமே அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ ஒரு பிளாட்ஃபார்ம்காரனும் வந்து பார்த்தீங்கன்னா நானும் தமிழ் டப் பண்ண போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே குதிச்சிருக்கேன். ஸோ அவன் என்ன பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ப்ரீஃபாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முக்கிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் ஒரு ஃபர்தராக ஒரு 20 சப்ஸ்கிரைபர் தேவைப்படுறீங்க. ஸோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கொடுத்து நம்மளுக்கு ஹைப் பாயிண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஏற்றி விடுங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப் கொடுக்கறனால கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் நிறையவே பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக சோனியா சைட்லேருந்து தீபாவளி அனிமே அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாங்க. ஸோ அஃபிஷியலாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நருட்டோ ஷிப்புடன் தீபாவளியை பொறுத்து தான் ரிலீஸ் ஆக போகுது. October 13 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு ஒரு ட்ரெய்லருமே லான்ச் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால திரும்ப பேசி அதை பற்றி உங்களுக்கு நான் போர் அடிக்க விரும்பல. ஸோ நம்ம நெக்ஸ்ட் அன்அஃபிஷியலாக ஒரு அனிமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுதான் நம்மளுடைய ஜுஜுட்சு கைசன் 0 மூவிங்க. ஏன் அன்அஃபிஷியல்னு சொல்கிறேன்னா இன்னும் அதை பற்றி நம்மளுக்கு கன்ஃபார்மே பண்ணலை. ஸோ ஆனால் கிட்டத்தட்ட நான் இந்த மூவி நான் 4 மந்த்தாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். சோனியா தமிழ் டப் பண்ணிட்டான் நான் 4 மந்த்தாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து ரூமர் படி வந்து பார்த்தீங்கன்னா சோனியா வந்து இந்த தீபாவளி ஸ்பெஷலாக வந்து ரிலீஸ் பண்ண போகிறானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 20% நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சோனியா சைட்லேருந்து இது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. என்னதான் இந்த சோனியா வந்து பார்த்தீங்கன்னா அதை தமிழ் டப் பண்ணியிருந்தாலும் கிட்டத்தட்ட 11 minutes ஆஃப் கிளிப்ஸை வந்து சென்சாருங்கிற பேர்லேயே தூக்கியிருக்கானுங்களாம். ஸோ இது கூடவும் வாய்ப்பு இருக்குது, குறையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சென்சார் பண்ணானுங்க அப்படின்னா ஸோ ஒரு 2 minutes 3 minutes பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவியோட அழகே கெட்டு போன மாதிரி இருக்கும். 11 minutes தூக்கியிருக்கானுங்க அப்படின்னா அந்த மூவியோட எப்படி பார்க்குறது, ஸோ எப்படி அவங்க அதை கன்வே பண்ணியிருக்கானுங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ரிலீஸ் ஆகும்போது தான் அது எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ கெடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு நான் மேக்ஸிமம் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுங்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ சென்சார்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதான் ரீசெண்டாக நம்ம நருட்டோ ஷிப்புடன் வந்து ஸ்டாப் பண்ணானுங்க இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறானுங்க நம்ம ஹிந்தி சைடில் இருந்து. ஸோ என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக ஸ்டாப் பண்ணதுக்கு ரீசன் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து சென்சார்ஷிப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஹிந்தி சைட்லேருந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. ஸோ இம்ப்ரூவ்னா நம்மளுடைய நருட்டோ ஷிப்புடன்னா மறுபடியும் நிறைய சென்சார்ஷிப்லாம் பண்ண போகிறானுங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் கிடையாது. ஸோ தேவையில்லாத அன்வான்ட் சீன்லாம் நிறைய இதை சென்சார்ஷிப் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் ரீஒர்க் பண்ணி நம்மளுக்காண்டி திரும்ப ரிலீஸ் பண்ண போகிறானுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கேப் மறுபடியும் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹிந்தி சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி ஹிந்தி சைட்லேருந்து வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே வந்து பாசிபிளாக தான் செய்யும். ஏன்னா ஸோ ஹிந்திக்கு ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணுவானுங்க. ஸோ தெலுங்குமே ரிலீஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரீஒர்க் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ரீஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்குமே ரீஒர்க் பண்ணுறதுனால தான் ஸோ இந்த கேப் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு ஹிந்தி சைட்லேருந்து இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஹிந்தி சைட்லேருந்து வரதுனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ தமிழ் சைட்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக சோனியா சைடிலேருந்து இன்னொரு அனிமே அப்டேட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா சின்சானோடைய டைனோசர் டைரின்னு ஒரு மூவி வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக கூட தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் டப்பில். ஸோ அதே மூவி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோனியாவிலேருந்து October 19 ரிலீஸ் ஆக போகுதுன்னு வந்து ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு நியூஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஷிப் பண்ணியிருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தேட்டரில் பார்த்த மூவி அப்படியே வந்து போட மாட்டானுங்க. ஸோ தேட்டரில் நிறைய பிளட் சீன்ஸ்லாம் நான் காமிச்சதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்மளுக்கு சென்சார்ஷிப் பண்ணி மறுபடியும் ரீஒர்க் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து சோனியாவில் டெலிவிஷனில் போடையில் ஸோ ரீஒர்க் பண்ணி தான் போடுவாங்க. ஸோ நிறைய சென்சார்ஷிப்பும் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் ஆகுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதோட நம்மளுக்கு தீபாவளி அனிமே அப்டேட்ஸ்லாம் முடிஞ்சு நம்ம சோனியா சைட்லேருந்து. ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுடைய மை ஹீரோ அகாடமியை பற்றி பார்த்துடலாங்க. மை ஹீரோ அகாடமியோட சீசன் 8 இப்போ ஃபைனலாக இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்குல்ல, ஃபைனல் சீசனு. ஸோ இதுக்கு மொத்தம் டோட்டலாக 12 எபிசோடு அப்படிங்கிறத அவங்க சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் இந்த அனிமையோட தமிழ் டப் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூனில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ என்ன ப்ரோ சொல்கிற கன்ஃபார்மாக தமிழ் டப் வரப்போகுதா, எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார்னு சொன்ன உடனே எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா அவங்க சைடில் இருந்தே இப்போ மை ஹீரோ அகாடமியை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கானுங்க இங்கிலீஷ் டப்லாம். ஸோ அதில் கம்மிங் சூன் தமிழ் அண்ட் தெலுங்கு நியூ சீசன் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஸோ இதை வச்சு தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்மளுக்கு தமிழ் டப் வெர்ஷன் வந்து மை ஹீரோ அகாடமியோடது ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து லான்ச் பண்ண போகிறானுங்க. கம்மிங் சூன் வந்து ஆட் பண்ணிடுவானுங்க. ஸோ எனக்கு இதை நினைக்கும் போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. சார் நான் கூட நம்ம கார்ட்டூன் நெட்வொர்க் காரணம் நம்பிக்கிட்டு இருக்கணுமோ, சீசன் 8
ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி நம்மளுக்கு அந்த மாதிரி வெயிட்டிங்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜியோ ஹாட்ஸ்டார் நானே கொண்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கியிருக்கானுங்க. ஸோ மேபி வந்து தமிழ் அண்ட் தெலுங்குடைய கார்ட்டூன் நெட்வொர்க் வெர்ஷன் தமிழ் டப்பே பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை இவங்களாம் நியூவாக ஒரு டப்பர்ஸ் போட்டு பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நியூ டப்பிங் பண்ணாலும் நல்ல குவாலிட்டியாக பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் மை ஹீரோ அகாடமி நிறைய பேர் சீசன் 1லேருந்து ஒரே வாய்ஸ் கேட்டு பழகிருப்பாங்க. ஸோ நியூ டப் பட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலுமே பார்க்க பழகிரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு டீமன் ஸ்லேயருமே ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ டீமன் ஸ்லேயருடைய டப்புமே நாங்கள் ஆட் பண்ண போகிறோம் தமிழ் அண்ட் தெலுங்கு அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணி ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து சூனில் ஆட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மேபி நம்மளுடைய கிரன்ச்ரோல் டப்பாவது இல்லை ஜியோ ஹாட்ஸ்டாருங்கிற பாருங்க. ஸோ நம்மளுடைய அனிமே டைம்ஸோடைய டப்பாவோ கூட இருக்கலாம். ஸோ எந்த டப்பிங்காக இருந்தாலும் இவங்க ஆட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நியூ சீசன் நம்மளுக்கு வரப்போகிறது நம்மளுடைய மை ஹீரோ அகாடமிக்கு மட்டும்தான். ஸோ வரும்போது ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்த்தே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. எந்த பிளாட்ஃபார்மில் வந்தாலும் சரி நம்மளுக்கு நியூவாக ஒன்று கொண்டு வரானுங்க அப்படின்னா நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் மேலும் நிறைய தமிழ் டப்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்க மறுபடியும் முயற்சி பண்ணுவானுங்க. ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு பார்த்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டார் அக்கௌண்ட்லாம் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. ஸோ அதனால் அதில் போய் பார்த்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டாக நம்மளோட கிரன்ச்ரோலோடைய தீபாவளி ஆஃபராக ஒரு ஆஃபர் இறக்கியிருக்கானுங்க. அதுதான் நம்மளுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர். 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் இதுக்கு முன்னாடி 475 ரூபீஸ்க்கு இருந்துச்சு. ஸோ இப்போ தீபாவளி ஆஃபராக 375 ரூபீஸ்க்கு மாற்றிருக்கிறானுங்க. இதோட டேட் பீரியட் வந்து 25th வரைக்கும் இருக்க போகுது, அக்டோபர் 25th. ஸோ நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ கிரன்ச்ரோலில் போய் உங்களோட ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு ஸோ ஏன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 475 ரூபீஸ் தான் காட்டும். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுடைய கிரன்ச்ரோல் ஆப்பை அப்டேட் பண்ணிவிட்டு போய் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 375 ரூபீஸுக்கு உங்களுக்கு வந்து கிரன்ச்ரோலோடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ செக் பண்ணி உங்களுக்கு போடணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிரன்ச்ரோல்லேருந்து நியூவாக ஒரு அனிமேவாக இப்போ ஆட் பண்ணியிருக்கானுங்க. மை ஸ்டேட்டஸ் இஸ் அசாசின் ஆப்வியஸ்லி எக்ஸிட் டு த ஹீரோ அப்படிங்கிற இந்த அனிமையோட எபிசோட் 1 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது அக்டோபர் பந்த் லைனப்பில் ஆட் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சேம் டேட்லேயே அதாவது ஜாப்பனீஸ் டப்பு ரிலீஸ் ஆகும்போதே நம்மளுக்கு சேம் டேட்லேயே நம்மளுக்கு தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் ஆக போகுது இந்த அனிமே. ஸோ வாரம் வரப்போகுது எல்லா திங்கட்கிழமையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போடல அப்படிங்கன்னா கிரன்ச்ரோலோட ஆப்பை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டுங்க. 375 ரூபீஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இந்த அனிமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரன்ச்ரோல்லே பார்த்து கிரன்ச்ரோலுக்கே நம்ம சப்போர்ட் கொடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் கிரன்ச்ரோலுக்கு அப்டேட் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து மேலும் நிறைய தமிழ் அனிமே அப்டேட்ஸ் வந்து கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ நீங்கள் எதுவுமே இல்லாமல் நீங்கள் பைரசியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போக தான் செய்வானுங்க, ஹிந்தி ரேப்புக்கு கொடுக்க தான் செய்வானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கையில் ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்றைக்கு வேணால் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நிறைய அனிமே அப்டேட்ஸ் பார்த்துருப்போம். இந்த அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அனிமே வந்து பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியில் சீசன் 8 எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத ஈகர்லேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வரும்போது கண்டிப்பான முறை நானும் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நம்மளுடைய இன்னொரு நியூவாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டுடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பான முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அனி குருஜி.